படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று போதர் நம்ம இடத்தில் சொன்னார். நாம் இந்த நாளில் 2வது வார்த்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது 2வது வார்த்தை என்னன்னு கேட்டால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 31, 32 அதோடு 39வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 23 43 23ஆம் அதிகாரம் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொன்ன 2வது வார்த்தையாகும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சைடு குற்றவாளி, இந்த சைடு ஒருத்தரும், வலது பக்கத்தில் ஒருத்தரும், இடது பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவங்க குற்றம் செஞ்சுருக்கிறபடினால அவங்க என்ன பண்ணுறாங்க, குற்றம் செஞ்சுருக்கபடினால அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த சிலுவையில் அவங்கள என்ன பண்ணாங்க, தொங்க விட்டுருக்காங்க. அதில் நடுவில் யாருன்னா நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவரையும் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ண தொங்க. அப்போது முதலாவது கல்லை என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுது, இன்றைக்கு நீங்கள் மேலே போகும்போது என்ன பண்ணுங்கள், நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று அவன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் இன்னொரு கல்வன் என்ன சொல்கிறான், அவனை இயேசுப்பாக்கு என்ன பண்ணுறான், எதுதான் என்ன பண்ணுறான், பேசுகிறான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களே ரட்சித்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறபடினால இந்த முதற்கல்வன் சொல்கிறான், நம்ம என்ன பண்ணிட்டோம், பாவம் செஞ்சோம், தகாத ஒன்றதை அவர் செஞ்சார், அவர் பாடம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், தவறு செஞ்சுருக்கோம், நாம் அனுபவிக்க வேண்டியது உண்மைதான், அந்த தண்டை நமக்கு உரியது தான். ஆகவே நீ அப்படி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தேவன் பாவம் அறியாதவர், பரிசுத்தர், தூயாதி தூயவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லுகிறது. அடுத்தது லூக்கா 23:32-33 அவர் குற்றவாளி போல என்ன பண்ணார், அவர் இருந்தார் என்று நாம் வேதத்தில் நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கள்ளர் மத்தியில் அவர் என்ன பண்ணார், தொங்கினார் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்படி அவர் தொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளியை போல் என்ன பண்ணார், தொங்கினார் என்று பார்க்க. ஏன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பாவத்தில் நம்ம என்ன பண்ணோம், மூழ்கி இருந்தோம். அந்த பாவத்திலேருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், அவர் பாவமானார். அதாவது பாருங்கள், அவர் பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா, லூக்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மரியாடத்தில் தேவதூதன் சொல்லார், உன்னிடத்தில் பிறக்கும் உள்ளது என்னது, பரிசுத்தம் உள்ளது. பிறக்கும் போதே அவர் எப்படியா இருந்தார், பரிசுத்தராக இருந்தார். அடுத்தது எபிரேயரில் 7:26 எப்படியாக வாசிக்கிறோம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பிரதான ஆசாரியருமா என்ன பண்ணார், அவர் இருந்தார். பாவிகளுக்கு விலகி இருந்தார் என்று நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். வானங்களில் உயர்ந்தவராக இருந்தார் என்று பார்க்க. அப்பேற்பட்ட மனுஷன் குற்றவாளியாக தொங்கினார். அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் என்ன பண்ணார், எண்ணப்பட்டார் என்ற ஏசாயால நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். கள்ளர்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணார், தொங்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஏன் அவர் பரிசுத்தராக இருந்தோம், பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருந்தோம். அவர் என்ன பண்ணார், நமக்காக தான், நம்மை மீட்பதற்காக தான், நம்மளை அதிலேருந்து எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஸ்தானத்தை விட்டு, விண்ண உலகத்தை விட்டு மனுக்குலம் வந்தார், மனுக்குலமானார், மன அவதாரம் என்ன பண்ணுறார், எடுத்தார். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, அவர் பாவமில்லாதவர், குற்றமில்லாதவர், பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரதான
ஆசாரியர் என்று சொல்கிறது. 1 பேதுரு 1:19 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவர் குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அவர் குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை பிறக்கும் போதெல்லாம் அவர் எல்லாருமே பரிசுத்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிலாத்தும் அவரை சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விசாரிக்கப்படும் போது பிலாத்து, உன்னிடத்துல எந்த குற்றத்தையும் நான் என்ன பண்ணல, எந்த குற்றத்தையும் நான் என்ன பண்ணல, காணலையே அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 27:4 அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்ல, யூதாஸ் என்ன பண்ணுறான், அவன் நாண்டு கொண்டு சாகிறதுக்கு முன்னதாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், மறிக்கிறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி தான் அவன் என்ன பண்ணான், இறந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, லூக்கா 23:41 சொல்கிறது, இவரோ தகாத ஒன்றதை நடப்பிக்கவில்லையே, குற்றம் அவர் செய்யவில்லையே என்று சொல்கிறார். அப்போது அவ்வளோ வார்த்தைகளும் அவரை பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகி இருக்கிறவர், பிரதான ஆசாரியர் என்று சொல்கிறார். அப்படி இருந்தும் கல்லர் போல் அவர் தொங்கினார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். குற்றவாளியை போல் என்ன பண்ணார், கல்வாரி சிலுவையில் தொங்கினார். ஏன் உங்களை என்னையை மீட்பதற்காக, நாம் பாவத்தில் முழுக அதிலேயே மீட்டெடுக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், நமக்காக தொங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நினைப்போம் என்றால், ஒருவேளை நம்ம பாவம் செய்யணும்னு தோணா கூட அந்த கல்வாரி காட்சியை நினைக்கும் போது நமக்கு, ஐயோ நான் இப்படியா செஞ்சேன்னா என் இயேசுவை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அவரை சிலுவையில் நான் அறையிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆகவே பிரியமானவரே கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளோ அதிகமாக நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்று பார்த்தோம். எதற்காக தொங்கினார் என்று பார்த்தோம், அவர் எப்பேற்பட்ட மனுஷன் என்று பார்த்தோம். அடுத்தது இந்த 2 கல்லர்களை பற்றி பார்ப்போம். கல்லர் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, நீ என்னை உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லிட்டு முதலாம் கல்வன் என்ன பண்ணுறான் சொல்கிறான். அப்போ கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயிடுச்சு. அவனுக்கு பரலோகம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. அவன் முதலாவது அவன் என்ன பண்ணுறான், பாவி என்று சொல்லி நான் தன்னை என்ன பண்ணுறான், ஒப்புக்கொள்கிறான். ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்கிறேன், என்ன பண்ணுறான், அறிக்கை செய்கிறான். 2வது கர்த்தர் நீதிபரர், அவர் நீதிபரர் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், பாருங்கள் சிலுவையில் தொங்கின்னு இருக்கான். பலவிதமான பாடு, பலவிதமான கஷ்டம். அந்த நேரத்துலையும் தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறான், கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கிறான். தன்னை பாவி என்று என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுக்குறான். இயேசு நீதிபரர் என்று என்ன பண்ணுறான் சொல்கிறான். அப்போ சொல்லுமா கர்த்தர், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்ல. உடனே ஏசப்பா சொல்கிறார், அவர் என்ன பண்ணார், நீ பரதேசில் என்ன பண்ணுவ, என்னோட கூட இருப்பான்னு சொல்கிறார். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரதேசி அப்படின்னு சொல்லும் போது பரலோகம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எங்கே போனார், பரலோகத்துக்கு தான் போனார். அப்போது அவன் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னான்னா, பாவி என்று தன்னை அறிக்கை செய்தான். நீதிபரர் இயேசு என்று அவன் என்ன பண்ணான், அறிக்கை பண்ணான், கர்த்தரை தேடினான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துக்கிட்ட மனம் திரும்புகிறான். தன் குற்றத்தை என்ன பண்ணுறான், ஒப்புக்கொள்கிறான். தன்னை குற்றத்தை என்ன பண்ணுறான், ஒப்புக்கொள்கிறான். கள்ளருன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஒத்துக்கொள்கிறான். நிறைய பேர் அந்த குற்றத்தை உணர்ந்து கொள்ள அந்த என்ன சொல்லுது, அந்த மனசே இருக்காது. தப்பு செஞ்சால் கூட என்ன பண்ணுவோம், நான் செய்யலை அப்படின்னும். ஆனால் அந்த கள்ளர் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் ஒரு பாவி தான் இசப்பா, நீதிபரர், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லுது. மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கூட இதாக இருக்கிறது. அவளுக்கு கர்த்தர் பரதேசி வாழ்வை கொடுக்குறவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், மனம் திரும்பினான். ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி என்ன பண்ணான், மனம் திரும்பதில் உண்டாக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, என்னோட கூட என்ன பண்ணுவேன், பரதேசியில் இருப்பேன் என்று கர்த்தர் என்ன பண்ணார், அவர் வாக்கு பண்ணார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த கள்ளர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறாரு. மனம் திரும்பதில் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. அவனுக்கு பாருங்கள், லாஸ்ட் மினிட் தான் அவனுக்கு, கொஞ்ச நேரத்தில் அவன் இறக்க போகிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், அவன் மனம் திரும்புகிறான், கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகிறான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் அவன் அந்த கள்ளன் வந்து லாஸ்ட் மினிட்டில் தானே தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தான், அவனுக்கு பரலோக வாழ்வு கிடச்சில, அந்த மாதிரி போயிடலாம்.
பரலோக வாழ்வு கிடச்சிது. இல்லை தான், இல்லை உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் பூலோக வாழ்வில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டானா அவன் பூலோக வாழ்வில் நிறைய நன்மைகள் அவன் இழந்திருப்பான். நிறைய நன்மைகளை அவன் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான் என்று பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் மினிட் ஒரு சிலர் கேட்பாங்க, அவன் ஞானஸ்தானம் பெறவேல அவன் என்ன பண்ணிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த நேரம் கிடைக்கல. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஞானஸ்தானம் எடுக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், பாவின்னு ஒத்துக்கொண்டான், நீதிபரர் என்று அறிக்கை செய்தான், மனம் திரும்பினான், கர்த்தர்கிட்ட ஒப்புரம் வாங்கினா. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பார். ஸோ நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம் சில பேர் கல்லர் தானே அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் கல்லர் சிஸ்டர், நான் திருடலை, நான் பொய் பேசலை அப்படி. ஆனால் கல்லரை போல சில குணங்கள், கல்லரை போல நடவடிக்கைகள் அதெல்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுற மாட்டோம், ஒத்துக்கொள்ளவே மாட்டோம், ஒப்புரவாக்கவே மாட்டோம். ஆனால் அந்த கல்லை என்ன பண்ணிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அவன் ஒப்பு கொடுத்தபடினால, மனம் திரும்பினபடினால பரலோக ராஜ்யம் அவனுக்கு என்ன பண்ணுது, திறக்கப்பட்டது என்று பார்க்குறோம். தேவன் அவனை பார்த்து என்ன சொல்கிறான், இன்றைக்கு நீ என்னோட கூட என்ன பண்ணுவ, பரதேசியில் இருப்பா என்று என்ன பண்ணார், கர்த்தர் சொன்னார். ஸோ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், எதுவாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகுங்க. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுங்க, மனம் திரும்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவளுக்கு பரலோக வழி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.